Day 62 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் பைரவம். நெக்ஸஸ் விஜயா மால் தான் வந்திருக்கோம். ஷோ டைமிங் 10:05 PM. ஹாய், Day 62 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி பார்த்திங்கன்னா பைரவம் மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் வந்து 62nd டேவாக வந்து பைரவம் மூவி பார்த்துருக்கோம். அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூவி நேம் பைரவம். மூவி பார்த்தீங்கன்னா தெலுங்கு மூவி, தெலுங்கில் தான் பார்த்துருந்தோம். மூவி கதை பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலியில் இருந்திருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து அவருக்கு அந்த மாதிரி எதுவும் இதுவும் இல்லை. பட் அந்த மரியாதை மட்டும் அந்த ஊரில் வந்து அவருக்கு அப்படியே இருக்குது. சொத்துன்னு பார்த்தா அவருக்கு பெருசாக எதுவும் இல்லை, எல்லாமே வந்து இழந்துடுறாங்க. பட் வந்து அந்த பேர் அந்த மரியாதை மட்டும் அந்த ஊரில் வந்து அவருக்கு அப்படியே இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ பாட்டியை தான் வந்து அவர் பாட்டி தான் வந்து இவரை பார்த்துக்கிறாங்க. ஸோ இவரோட ஃப்ரெண்டு வந்து நார்மல் இதுவாக இருந்தவர் தான். பட் வந்து இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் நல்ல நிலமையில் இருக்கார். இவரை விடவும் அவர் வந்து நல்ல நிலமையில் இருக்கார். ஸோ இப்போ இந்த ஜமீன்தார் இருந்தார்ல, அவருக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு பையன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அந்த பையன் வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு விசுவாசியாகவே ஸோ இவர் கூடவே இருக்கான். கதை இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம கருடன் மூவி வந்தது இல்லைங்களா, சூரியவர் நடித்தது, அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ நமக்கு படம் புக் பண்ணும்போது நமக்கு தெரியாது. நம்ம உள்ளே போய் படத்தை ஸ்டார்டிங் பார்க்கும்போது நமக்கும் இதே ஷாக் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மூவி தான் வந்து தெலுங்கில் அஃபிஷியல் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வேறு ஏதோ ஒரு மூவி நினச்சி நம்ம போனோம். பட்டு போய் பார்த்தா கருடன் மூவியோட ரீமேக் தான் இது. இப்போ நம்ம வந்து இந்த மூவி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம கருடன் மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தி சீன் வந்து ரொம்ப நேச்சுரலாக போகிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப எஃபெக்ட்லாம் போடாமல் ஸோ நேச்சுரலாக எப்படி போகுமோ அந்த படம் வந்து அந்த போக்கிலே போகிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. பட் இந்த மூவி வந்து நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. எப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து எஃபெக்ட் போட்டிருக்காங்க. இதில் எல்லா கேரக்டருமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருக்காங்க. கருடன் மூவியை விட இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருக்காங்க. சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து மாஸாக வச்சுருக்காங்க. இதில் பெருசாக வந்து கருடனில் வந்து நமக்கு மாஸ் சீன் வைக்க மாட்டாங்க. அது வந்து அந்த சீன் நடக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இதில் வந்து மாஸ் வைக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் சீன்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து கதைலாம் வந்து 99% வந்து அப்படியே கருடன் மூவியோட கதை தான். டைலாக் முதற்கொண்டு எல்லாமே வந்து அப்படியே கருடன் மூவியில் நம்ம என்ன பார்த்தோமோ ஸோ அதை தான் வந்து இதில் வச்சுருக்காங்க. அண்டு கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இவருக்கு அடிக்கடி சாமி வர மாதிரி காட்டுறாங்க. இதை கருடனில் நமக்கு வந்து ஒரு சூரிக்கு வந்து அந்த இன்டர்வலில் மட்டும்தான் சாமி வர மாதிரி காட்டுவாங்க. பட் இவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இவருக்கு அந்த இது பட்டதும் சாமி வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது ஒரு 2-3 இடத்துல வந்து அவருக்கு அந்த மாதிரி வர மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கருடன் மூவி பார்த்தீங்கன்னா UA சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பாங்க. பெருசாக ஆக்ஷன் வந்து அந்த 2-3 இடத்துல மட்டும்தான் அந்த சீனே வச்சுருப்பாங்க. ஆக்ஷன் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபைட் மாதிரி வச்சுருப்பாங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெலுங்கு மூவி அவங்க அதுக்கான தெலுங்கு மூவிக்கான ஸ்டைல்லே வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மூவி வந்து A rated தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது 18+ தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து அதில் நிறைய வந்து அந்த ரத்தம் தெரிக்கிற காட்சி மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. ஸோ தெலுங்கு மூவி ஃபைட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. ஸோ அதேமாதிரி அந்த ஃப்ளேவரில் தான் இந்த ஃபைட் சீன்ஸுமே எடுத்திருக்காங்க. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஃபைட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சியெலாம் நிறைய வச்சு மூவி எடுத்திருக்காங்க. நல்ல மூவி கருடன்னு அதை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணாமல் இவங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த ஃப்ளேவர் மாறாமல் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ சாங் ஒரு 2-3 சாங் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பெருசாக சாங் இருக்காது கருடனில். இவர் சூரிக்கு வந்து தனியாக சாங் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டூயட் சாங்லாம் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து கருடன் மூவியை அப்படியே வந்து ரீமேக் பண்ணி அஃபிஷியல் ரீமேக் எடுத்திருக்காங்க. ஸோ கருடன் மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவி தெலுங்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.